தமிழுக்கு அறம் என்று பெயர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தலைப்பு எது கொடுத்துருந்தாலும் நம்ம அணில் குஞ்சில் இருந்தால் நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். நான் அணில் குஞ்சுன்னு சொன்னது ஒரு சிறுகதையை பற்றி. நீங்கள் கை தட்டுற அணில் குஞ்சு வேற. ஒரு தலைவன்னா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இப்போ நிறைய இருக்கு. அப்போ அந்த கேள்வி வந்துருது, ஏன்னா யாரா தலைவன்? தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறவங்க தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையில். இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று இருக்கு. கட்சி தலைவர்கிட்ட வந்து தனியாக பேசணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. பக்கத்தில் யாராவது இருந்தாக்கா நம்ம அவ்வளோ சுதந்திரமாக பேச முடியாதுங்கிறதுக்காக தனியாக ஒரு டைம் கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம். அந்த மாதிரி அண்ணாட்ட கேட்கும்போது அண்ணா கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் அண்ணாவுடைய ரொம்ப நெருக்கமான தோழர். ஆனால் அந்த நண்பரை வந்து உள்ள போயிட்டு அவர் வெளியில் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி பேசுறதுன்னு இவங்க வேற ஏதோ சுற்றி வளைச்சு பேசுறாங்க. ஐயா அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்களா, இங்கே போயிருந்தீங்களா, நான் அதை படித்தேன் இதை படிச்சேன்னு சொல்றாங்க. அண்ணாவுக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அவங்க டிஸ்டர்பாக கருதுறாங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஒரு தலைவன் என்பவன் என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் தலைவன் இல்லையா? என்ன நடந்தாலும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏங்க நீங்க எதுக்கோ கை தட்டுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாளி ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன சொன்னார, பக்கத்தில் இருக்கிற நண்பரை வெளியே போங்கன்னு சொல்லல. அவர் ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமானாராம். என்ன அப்படின்னா, நம்ம சட்டமன்ற நூலகத்தில் இந்த புத்தகம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பக்கத்தில் எழுதி ஒரு தலைப்பில் எழுதி இந்த புத்தகம் இருக்கான்னு பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க, தேடி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அண்ணா நமக்கு ஒரு பணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வெளியில போனாராம். வெளியில போனோடனே அவர் திரும்பி வருவதுக்குள்ளே நம்ம செய்தியை சொல்லிடுங்கிறதுக்காக வந்திருந்த கல்வித்துறை அதிகாரிகள் பேராசிரியர்கள் என்ன பண்றாங்க, படபடன்னு பேசினாங்களா. ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்க அப்படின்னாங்களா. இல்ல ஐயா கொஞ்சம் இதெல்லாம் உங்கள்கிட்ட தனியா சொல்லணும்னு ஆசைப்பட்டோம், அதனால சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா. நான் எழுதி கொடுத்த புத்தகம் அந்த நூலகத்திலேருந்து எனக்கே முன்னாடியே தெரியும். அதனால அவர் எங்க தெரிஞ்சாலும் அந்த புத்தகம் கிடைக்காது. ஏன்னா அந்த நூலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகமும் நான் படிச்சிருக்கேன் அவர் சொன்னாராம். எனவே ஒரு தலைவன் என்பவன் எல்லாம் படித்தவனாக இருக்கணும். எழிலன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்றேன். வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோலதுவும் கூடாதெனின். இந்த குறள் வந்து என்ன அர்த்தம் சொல்லுனாக்க, ஒரு வேலை வச்சு ஒரு அரசு சண்டை போறதுனால வெற்றி வந்துடாது. நல்ல அரசாட்சி, நல்ல செங்கோலை வைத்து எவன் அரசாட்சி செய்கிறானோ அதனாலதான் நாட்டில் வெற்றி வருமே தவிர வேலை வைத்துக் கொண்டு சண்டை போடுவதனால் வராதுன்னு அந்த காலத்துல சொன்னோம். நம்ம வந்து இடையில நிறைய காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். வேலை தூக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப திருப்பி சொல்லி பாருங்க, வேலன்று வெற்றி தருவது, வேல்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப சனாதனம், வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின். அப்படின்னா சனாதனம் உங்களுக்கு வெற்றி தராது, ஜனநாயகம் தான் வெற்றி தரும். அனைவருக்கும் வணக்கம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம், 1000 10 லட்சம் அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வடமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்காங்க. நான் ஏன் கை தட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கை நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறதுக்காக. என்ன கையை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கை எங்கேயோ போச்சுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் கை எங்ககிட்ட தான் இருக்குங்கிறத நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்பப்போ நீங்கள் தட்டி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த அறிவு திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு நிகழ்வு இது. என்ன ஆச்சரியகரமான நிகழ்வு அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சிக்கு முற்போக்கு புத்தக திருவிழான்னு பேர் வைக்கிறது. புத்தகமே முற்போக்கு தான். ஆனால் முற்போக்கு புத்தக திருவிழான்னு வைப்பதற்கு, அதுவும் வள்ளுவர் கோட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் பின்னால் இந்த மேடையை பின்னால் ஒரு தேரை வைப்பதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அந்த அரசியலை மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஆகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாருங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. கருப்பு சிவப்பு காலத்தின் நிறம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வைத்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம இன்றைக்கி வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. அப்படின்னா எனக்கு வந்து தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழுக்கு அறம் என்று பெயர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தலைப்பு எது கொடுத்துருந்தாலும் நம்ம அணில் குஞ்சில் இருந்தால் நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். நான் அணில் குஞ்சுன்னு சொன்னது ஒரு சிறுகதையை பற்றி. நீங்கள் கை தட்டுற அணில் குஞ்சு வேற. நான் வந்து சொல்ல போகிறேன் அணில் குஞ்சுங்கிற கதை 1995ஆம் ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகையில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 1992 டிசம்பர் 6 அப்போ வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாடே எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த சூழலில் எழுதப்பட்ட ஒரு கதை இது. என்ன அந்த கதையில், நான் கதையை உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். நான் வந்து வரிசையாக 2-3 கதைகளை சொல்லுவேன். இந்த கதைகளெல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கவனித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. 2 தினங்களுக்கு முன்பாக 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எழிலன் அவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு வேற கேட்டிருக்கிறார். நம்ம வேற யாரும் சொல்லி கேட்கலாமல் இருந்துக்கலாம், எழில்னு சொல்லி கேட்காம இருக்க முடியாது. அதனால நம்ம இப்போ அணில் குஞ்சு கதையிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த அணில் குஞ்சு கதை என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஃபாரூக் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து எங்கே படிக்கிறான் அப்படின்னா,
புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஃபாரூக் பள்ளிக்கூடம் முடித்து சாயங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒளிபெருக்கியில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாபர் மசூதிக்கு அடியிலே ரொம்ப காலத்திற்கு முன்பாக ராமர் கோயில் இருந்தது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு, இந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டுற சத்தம் கேட்குது. இந்த ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க. மத நல்லிணக்கமும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் சிறுபான்மையினர் மேம்பாடும் முக்கியம் என்று கருதக்கூடிய யாரும் இல்லாத ராமர் கோயில் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். எனவே பாபர் மசூதியை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க. அதையும் கைத்தட்டுறாங்க. ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு பக்கம் இருந்துச்சுங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லைங்கிறாங்க, இது என்னன்னே நமக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்து வரும்பொழுது திடீர்னு ஒரு மரத்தில் இருந்து தொப்பக்கட்டின்னு ஒரு அணில் கீழே விழுவுது. ஒரு நல்ல பெருங்காற்று அடிக்குது. அந்த அணில் வந்து கீழே விழுது. அந்த அணில் கீழே விழுந்தோடனே இவன் ஓடி போய் பார்க்குறான். அப்போ தான் பிறந்த ஒரு புதிய அணில் குஞ்சு அப்போ தான் பிறந்திருக்கு. உடனே ஃபாரூக் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? சின்ன பையன் இல்லையா, அணில் மீது அவனுக்கு ஒரு பச்சை பாசம் எல்லாமே இருக்கும். உடனே எடுத்து அப்படி பார்க்குறான். ரொம்ப ஆசையாக இருக்கு அவனுக்கு. உடனே எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இது மாதிரி வர வழியில் இந்த அணில் குஞ்சு விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறான். நீ அணில்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்படா, அதனாலேயே அல்லாஹ் உனக்கு இந்த அணிலை பரிசு கொடுத்துருக்காருன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அம்மா ரொம்ப என்னம்மா பண்ணணும், தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதை எதோ சொல்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த அணில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா வந்து என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இது மாதிரி ஸ்கூல் முடிச்சு நான் வரும்பொழுது மரத்துலேருந்து ஒரு அணில் கொஞ்சம் விழுந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்தேன், அம்மாட்ட காட்டினேன், அம்மா வந்து தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா வளர்த்துக்கடா வளர்றா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு அணில்னால் ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்பார். அணில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதை விட எங்கள் டீச்சர் ஒன்று சொன்னாங்கப்பா. என்ன அப்படின்னு கேட்பார். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, இந்த அணில் மேலே 3 கோடு இருக்குல்லடா, அந்த கோடு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குன்னு என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டும்போது இந்த அணில் உதவி பண்ணிச்சான், அதனால ராமர் தடவி கொடுத்தாராம், அதனால இந்த 3 கோடு விழுந்துச்சுன்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்கப்பா. இந்த பாருங்கப்பா, அதே 3 கோடு இந்த அணிலே இருக்குப்பான்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் இந்த அணிலை வச்சு வளர்த்துக்கலாம் முடிவு பண்ணவர் ராமன் பேரை சொன்ன உடனே ஃபாரூக் அப்பாவுக்கு செப்ப டென்ஷன் ஆகிட்டார். வாப்பா கடே, ராமர் பேரில் தான் இந்த வீட்டில் நீ அணிலை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த அணிலை வளர்க்கவே கூடாதுன்ட்டார். அவன் பேசாமல் இருந்திருக்கலாம், அந்த டீச்சர் தப்பாக சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஓடுறான். அம்மா என்னம்மா, அப்பா வந்து இந்த அணிலை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா நீ பேசாமல் இருந்திருக்கலாம், உங்கள் டீச்சர் சொன்ன அந்த அணில் கதையெல்லாம், இந்த ராமர் கதையெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னதுனால ரொம்ப கோச்சிக்கிட்டாரா, அதனால் அவரை மீறி நம்ம அந்த வீட்டில் அணில் வளர்க்க முடியாது, நீ கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டு வெளியில் போவான். எடுத்துக்கிட்டு வெளியில் போனோடனே எந்த மரத்தடிக்கிட்ட விழுந்ததோ அந்த இடத்துல போய் விட்டுறலான்ட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் வருவார். அவர் பேர் ஆறாமது ஐயங்கார்னு பேர் நல்லா புரிஞ்சுங்க. ஆறாமது ஐயங்கார். பையன் படித்தது புனித மேரி பள்ளிக்கூடம். இவன் பேர் ஃபாரூக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கதை. அங்கே போனோடனே அந்த ஆறாமது ஐயங்கார் கேட்குறாரு, என்ன கையில் இருக்குப்பா அப்படின்னாரு. இது ஒரு அணில் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அணில், என்னடா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஐயங்கார் கேட்பார். ஐயங்கார்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஆமாடா உங்கள் வீட்டிலலாம் இந்த அணில் இருக்கக்கூடாது, இது ராமருடைய பக்தி மிக்க அணில், அதனால் விட்டுருன்னு சொன்னோடனே இவங்க அப்பா பின்னாடி பையன் எங்கே போகிறான்னு பார்க்க வந்தார்ல, அவருக்கு இந்த காதில் விழுவும். காதில் விழுந்தாலும் அவர் கேட்பார், என்னடா சொன்னார் அவர் அப்படின்னு கேட்பார். இல்லை இது ராமர், நீங்கள்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடா சொல்கிறது, இந்த அணிலை நம்ம தூக்கிட்டு போகண்டான்ட்டார். ஐயங்காருக்கும் ஃபாரூக் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டு விவாதிக்க ஆரம்பிச்சு, இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் ஆச்சு. இந்த அணிலை என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியாது ஃபாரூக்கு. நான் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் கொடுக்க முடியாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த அணிலை வச்சு ஒரு பெரும் சண்டையே நடந்துடும். இவனுக்கு நாள் கொடுக்க இந்த 2 பேரும் இப்படி பேசினாங்க, இன்னைக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க, அப்பா வேற எப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் குழப்பமாயிடும். ஒரு கட்டத்தில் சரி இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இந்த அணிலை நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு
அந்த அணியில் விட்டுருவான். இல்லைப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி வேணாம்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா வசிச்சுட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ போய் இந்த அணியில் வச்சுட்டு ஒரு பிரச்சனை வச்சு அன்னைக்கு நீ தானே இந்த அணில்னு சொல்லி எல்லோரும் சண்டை போடுவானுங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அணிலெலாம் வரும் நாட்டுக்குள்ளே. அதனால் இதை விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டா, விட்ட உடனே அந்த கதையை நல்லா கவனிச்சுங்க, விட்ட உடனே அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ இருக்கிற அணிலை எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். இந்த கதையை 1995 எழுதியவர் பெயரை நான் சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை. இந்த கதைக்குள்ளே என்னென்னலாம் அவர் சொன்னார், மத நல்லிணக்கத்தை நோட்டு இந்த மத அரசியலை வைத்து எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்குள் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத தமிழுக்கு அறம் என்று பேர் என்கிற தலைப்போடு அதை வைத்து கொண்டு நீங்கள் யோசித்தா இது புரியும். நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போவேன். அப்போ வந்து அங்கே ஒரு பேராசிரியர், ரொம்ப முக்கியமான ஒரு பேராசிரியர், தமிழக நாட்டுப்புறவியலில் ஆய்வாளர், ரொம்ப சிறந்த ஆய்வாளர் அவர், ஆ சிவசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் ஒரு கதை சொல்வார். இப்போ நான் உங்களுக்கு அணில் கதையை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு நாய் கதையை சொல்ல போகிறேன். இந்த நாய் கதையும் கேளுங்க. எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வந்து நான் கடைசியில் ஒரு கதையை சொல்லி முடிப்பேன். அந்த சொல்லி முடிக்கிற கதை என்னங்கிறத என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் வீட்டில் போய் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லி முடிச்சிருங்க. அந்த ரெண்டாவது நாய் கதைக்கு போவோம். ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாய் இருக்கும். காடில் ஒரு காட்டிலேருந்து வந்த ஒரு நாய், அது வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கும். அந்த நாய்க்கு ஒரு குழந்தை, அது ஒரு பெண் நாய், அதுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு அந்த நாய் கிளம்பும். நம்ம பையனுக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டுருக்கு, எப்படியாவது நம்ம பையனை ஒரு நல்ல நாயை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து மெல்ல போகும். கிளம்பி நடந்து வெளியில் போய் சகுனம் பார்க்கும். ஏன்னா பொண்ணு பார்க்க போகும்பொழுது தன்னோட ஆண் நாய்க்கு, தன்னோட மகன் நாய்க்கு பொண்ணு பார்க்குறது கிளம்புறதுக்கு முன்னாடி சகுனம் பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்று பார்க்கும் பொழுது லட்சுமி தேவி குறுக்க நடந்து போயிட்டுருப்பாள். லட்சுமி தேவி குறுக்க நடந்து போயிட்டு இருந்தானோடனே என்ன நினைக்கணும், பொதுவாக இந்த தாய் நாய் என்ன பண்ணிவிடும், ஐயோ இந்த ஆக்கங்கட்ட மூதேவி வர, நம்ம எதுக்கு இந்த நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடும். என்னடா லட்சுமி தேவியே வரும்பொழுது இந்த நாய் வந்து ஆக்கங்கட்ட மூதின்னு சொல்லிட்டு ஓடு போதேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிடும், உள்ளே போயிடும். இவனுங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வெளியில் வரும். அந்த நேரத்தில் சரஸ்வதி வந்துகிட்டு இருக்கும். ஐயோ இவன் 100 மாக்கங்கட்ட மூதியாச்சே, இவனும் வராளேன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடிடும். இவனுங்களுக்கு எல்லாருக்கும் பதட்டம் ஆகிடும். ஊரில் இருக்கிறவனுங்களாம், என்னடா லட்சுமி வந்தாலும் இந்த நாய் வந்து ஆக்கங்கட்ட மூதின்னு சொல்லுது, சரஸ்வதி இருந்தாலும் சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அடுத்து யார் வரான்னு பார்ப்போம்னா அடுத்து பூமாதேவி வருவாள். பூமாதேவி ஐயோ இவன் அந்த 2 பேரை விட வரவன் எனக்கு அறியாச்சே, இவன் முன்னெடுப்பதற்கு போய் நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே ஓடிடும். மக்கள்லாம் செம கொதிப்பாயிடுவாங்க. என்னடா லட்சுமி, சரஸ்வதி, பூமாதேவி 3 பேரையும் ஆக்கங்கட்ட மூதின்னு சொல்லுதுன்னா இந்த நாய்க்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அதனால் மன்னன்ட்ட போய் சொல்லி உடனடியாக இதுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மன்னன்ட்ட போய் சொல்லுவாங்க. அப்படியா சொன்னிச்சு, அப்படிலாம் சொல்லியிருக்காரு அந்த நாயின்னு அவர் சொல்லுவார், நாய்க்கு சப்போர்ட் பண்ணி. அவர் மன்னர்ல, எல்லாத்துக்கும் மன்னர் அவர். அதனால் அவர் உடனே அந்த நாய் மேலே எல்லாம் குறை சொல்ல மாட்டார். இல்லை அப்படிலாம் கிடையாது. இல்லை ராஜா, உண்மையிலே அப்படி நடந்துச்சு. லட்சுமி வந்தா, சரஸ்வதி வந்தா, பூமாதேவி வந்தா, 3 பேர் ஆக்கங்கட்ட மூதின்னு சொன்னா. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே ஒரு மூதேவி வந்துச்சு, இதுதான் நல்ல சகுனம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னேன். என்ன மூதேவி பார்த்து நல்ல சகுனம்னு சொன்னால் இவங்க 3 பேர் பார்த்து கெட்ட சகுனம்னு சொல்லிட்டாளா? முடியாது, அந்த நாயை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இவங்க போய் உடனே நாயே ராஜா உன்னை கூப்பிட்றாரு, நீ வா அப்படின்னு சொல்லுவான். நான் வரமாட்டேன், அவருக்கு எனக்கு மருமக முறை, நான் வர முடியாதுன்னு சொல்லுவோம். என்னது ராஜாவுக்கு நீ மருமக முறையா, என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் எனக்கு மருமக முறை, நான் நேராக வர முடியாது. ஏன்னா மருமக முன்னாடி போய் நான் எப்படி நிற்கிறது, அது மரியாதை கிடையாது, அது நம்ம சமூக வழக்கம் கிடையாதுன்னு. இவங்களுக்கு ரொம்ப கடுப்பானே, ராஜா சொல்லியான்னு சொல்லிட்டு குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் ராஜாட்ட இல்லை நான் வந்துடுறேன், அரண்மனைக்கு வரேன், ஆனால் ஒன்று செய்ய, ராஜாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு திரையை போட்டுரு. அவர் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன். திரையை போடுறதெல்லாம் என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒருத்தர் சந்திக்க போச்சு காஞ்சிபுரத்தில், அவரை எப்படி பார்த்தாருங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி திரையை போட்டுருங்கன்னு நாய். உடனே திரையை போட்டாங்க. திரையை போட்ட உடனே அவர் கேட்பார், நீ என்ன லட்சுமி வரும்பொழுது ஆக்கங்கட்ட மூதின்னு சொன்னியாமே? ஆமாம் ஆக்கங்கட்ட மூதி தான். ஏன் அப்படி சொன்னேன்?
உலகத்தில் எல்லாரும் தான் கஷ்டப்படுறான், எல்லாரும் தான் உழைக்கிறான், எல்லாருக்கிட்டையும் அவள் தங்குறா, கொஞ்சம் பேர்கிட்ட தங்குறா, கொஞ்சம் பேர்கிட்ட இல்லாமல் போயிடுறா. எல்லாத்துக்கும் சமமாக பார்த்தா தானே நீ கடவுள். கொஞ்சம் பேருக்கு மட்டும் நல்லது செஞ்சுன்னா நீ எப்படி கடவுள்? நான் அதனால் முடியாதுன்று. ஓ ஆமாம், கரெக்டு தான் நீ சொல்கிறது. சரி, சரஸ்வதி வந்த எல்லோரும் தான் படிக்கிறான், சில பேரை பாஸ் பண்ணுற, சில பேரை ஃபெயில் ஆக்கிடுற, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் பேர் புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறானுவ. இப்படி எல்லாம் இருக்கிற ஆட்டில் ஒருத்தருக்கு பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதியா, அதனால தான் ஆக்கம் கட்டும் போதின்னு சொல்லிட்டேன். என்னம்மா இதுவும் கரெக்டாக தான்ப்பா சொல்லுதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம் பார்ப்பார். அமைச்சர்கள் எப்போ தலையடிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அடுத்து கேட்பார், பூமாதேவி என்னதாலும் அவங்க 2 பேரும் கூட பரவாயில்ல, பூமாதேவியை ஏமா சொன்னேன், எனக்கு மனசே தாங்கலாமான்னு அந்த நாய் மேலே ரொம்ப அக்கறையோடு கேட்பார். இல்லை அதெல்லாம் ரைட்டு, எல்லாருமே வயலில் வந்து விதை வைக்கிறோம், நாற்று நடுறோம், களை பறிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கொஞ்சம் பேருக்கு தான் விவசாயத்தில் நல்ல மகசூல் வருது, கொஞ்சம் பேருக்கு இல்லாமல் போயிடுது. ஒருத்தனுக்கு இருந்தும் ஒருத்தனுக்கு இல்லாமல் ஆக்குற இந்த பூமாதேவி நல்லவளா? இவளும் ஆக்கம் கட்டவ தான். ஆமாம், அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது, எல்லாருக்கும் சமமாக வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற. ஆமாம், எல்லாத்தையும் சமமாக எது வைக்கலையோ அது சாமி இல்லை அப்படின்னு அந்த நாய் சொல்லும். சரிம்மா, அதெல்லாம் கரெக்டு. மூதேவி வந்த பிறகு அது மட்டும் ஓகேன்னு சொன்னியா? அதுதான் யார் கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்க விரும்புகிற மாதிரி போகும், அவங்க நினைக்கும் போது தூங்கும், அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்யும். அதனால் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது மூதேவி தான். எல்லாருக்கிட்டையும் யார் இருக்கிறதோ அதுதான் சக்தி மிக்கிறது. அதனால எனக்கு மூதேவியை பிடிச்சிருச்சின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரே ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுவார், ராஜாவே பரவாயில்ல நாய் சொல்கிறது கரெக்டு தான் முடிவுக்கு வந்துடுவார். அவர் எங்கே வந்துட்டார், லட்சுமி இல்லை, சரஸ்வதி இல்லை, பூமாதேவி இல்லைன்னு முடிவுக்கு வந்து மூதேவி தான் ஓகேன்னு முடிவுக்கு வந்த பிறகு இப்போ கேட்பார், அதெல்லாம் சரி நாயே, என்னை கூப்பிட்டு வந்து விசாரிக்க வரும்பொழுது நான் ஏதோ மருமக முறைன்னு சொன்னியாமே, அது என்ன அப்படின்னு கேட்பார். அவர் பிரச்சனை அது. நாய்க்கு மருமகன்னு ராஜாவை சொன்னால் ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அது ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு சின்ன சம்பவம் அப்படின்னுச்சு. என்ன சம்பவம்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா நாட்டு ராஜாவும் கூப்பிட்டு நீங்கள் விருந்து வச்சிங்கல்ல, அந்த விருந்து வச்ச அன்றைக்கி எச்சியில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அரண்மனை அந்த புறத்து ஓரமாக நான் வந்தேன், ஜன்னல் ஓரத்தில் நின்னேன். ஜன்னல் ஓரத்தில் நிற்கும்போது நீங்கள் ராணியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னு நான் ஒட்டு கேட்டேன். ஏய் சும்மா நாய்க்கு பிறந்த பயப்பில்லை, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் திட்டிப்பிட்டீங்க. நாய்க்கு பிறந்த பயப்புள்ளன்னு உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு மகன் வரத்தானே, நீங்கள் எனக்கு மருமகன் தானே அப்படின்னு அது சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இது நாட்டுப்புறத்தில் நம்முடைய மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு அணில் கதையை பார்த்துட்டோம், இன்னொரு நாய் கதையை பார்த்தோன்னா இப்போ ஒரு கரடி கதையை ஒன்று பார்த்துருவோம். அந்த கரடி கதை என்னென்னா, பால் சக்கரையான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எழுத்தாளர், அவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறார். தேன் அப்படின்னா அந்த கதைக்கு தலைப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இங்கே நிறைய பெண்கள்லாம் வந்திருக்கிறதுனால அந்த கதையை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக மந்திரமா தந்திரமா என்கிற ஒரு நிகழ்ச்சியை பெரும் அற்புதமாக நிகழ்த்தி காட்டிய தோழர் துரை தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கைகள் வெளிக்கும் அளவிற்கு அவர்கள் நீங்கள் கைத்தட்டணும். ஏன் அப்படின்னா அந்த 500 ரூபா எப்படி வந்துச்சுங்கிறத அவர் இன்னும் சொல்லி காட்டல. நான் முடிச்ச பிறகு அதை வந்து செஞ்சு கட்டு போயிடுவார். அதுக்கும் சொல்லிக்கிறேன், சேர்த்து இந்த கைத்தட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ பால் சக்கரையோட கதைக்குள்ளே போவோம். ஒரு காடு இருக்கும். அந்த காட்டில் ஒரு நரி, ஒரு கரடி என்ன பண்ணும், சாமிகிட்ட போய் வேண்டும், சாமி எல்லா கரடி மாதிரியும் என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கேரளா கதை, மலையாள கதை. அதனால் சாமி நான் ஒரு நல்ல மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். எங்கள் கரடி குடும்பத்தில் யாருமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சாமி நீ தான் ஏதாவது இதை பார்த்து ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட தானே கேட்க முடியும், கரடியாக இருந்தாலும். கேட்குது. உடனே சாமி வந்து அதை இந்த கோரிக்கையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். சாமி சொல்கிற வார்த்தை கரடிக்கு புரியல. அதுக்கப்புறம் போய் கரடி சமூகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் போய் சாமி கோயிலில் போய் நான் வேண்டினேன், இந்த மாதிரி ஒரு அழகான மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வேண்டினேன். அப்போ சாமி எனக்கு மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னிச்சு. அந்த மந்திரம் தான் முக்கியமாக என் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த மந்திர சொல் என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்லணும், அந்த மந்திர சொல்ல ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த சாமி சொன்னது, தேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சாமி நான் இப்போ என்னங்க ஏன் பண்ணுறது, இது மாதிரி சாமி என்கிட்ட கொடுத்துருச்சு, அந்த சொல்லிருச்சு. இந்த தேனை நான் வந்து கைப்பற்றிட்டா, தேனையை வந்து நிறைய சேகரிச்சிட்டா எனக்கு ஒரு அழகான மலையாள பொண்ணு கிடச்சிரும்னு அந்த சாமி சொன்னதான் நான் அந்த குறியீடாக நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதனால் நான் இப்போ வந்து காட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேனடையும் கொண்டு வந்து புழிஞ்சு
ஒரு பெரிய ட்ரம்மில் ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஊற்றிடும். ஊற்றிட்டு காத்திருக்கும் அந்த கரடி. என்ன அதோடைய யோசனைனா, அந்த தேனை வந்து எடுத்து எந்த பெண் குடிக்கிறாளோ அந்த பெண்ணு தான் இவளோட காதலி. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தராக காட்டை கடந்து போகிற ஒவ்வொரு பெண்களும் அதை பார்க்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க, யாருமே குடிக்க மாட்டாங்க. இந்த கரடி நினச்சது மாதிரியே ஒரு பேரழகான ஒரு பெண் வருவா. வந்து பார்த்தோன்னே ஒரு ட்ரம்மு நிறையா தேன் இருக்கிறத பார்த்தோன்னே அந்த தேனை எடுத்து குடிச்சிருவா. குடித்தோடனே காட்டு தேன் எவ்வளோ நல்லாயிருக்கும், மலை தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கணுன்னே அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி ஒரு தேனை நம்ம குடிச்சதே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அப்படி திரும்பி பார்க்கும், அந்த கரடி இருக்கும். கரடி ரொம்ப காதலோட பக்கத்தில் வந்து அந்த அழகில் மயங்கி சொல்லும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும். அந்த தேன் குடித்த சந்தோஷம், மயக்கம் இந்த பொண்ணுக்கு வித்தியாசமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து கரடி வந்து நமக்கு ஐ லவ் யூ சொல்லுதே, அப்படியும் இப்படி ஒரு தேனை வந்து சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த தேன் உனக்காக தான் நான் கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரம்பு தேனா எங்கள் அப்பாட்ட கேட்டாக்க ஒரே ஒரு பாட்டில் சிலோண்டு வாங்கி கொடுப்பாரு. அதுவும் பதஞ்சலி மாதிரியான கம்பெனியில் போய் டூப்ளிகேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி கேவலமான இது இல்லாமல் இது பிரமாதமான தேனாக இருக்கே அப்படின்னு சொல்லி, சரி நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிடும். இப்போ கரடியும் அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ கல்யாணத்துக்கு வரைக்கும் போகணும்ல. இப்போ கரடி என்ன சொல்லும், இது மாதிரி நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிடும். சரின்னு ரெண்டு பேரும் போய் இந்த பெண்ணுடைய அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாள். கூட்டிகிட்டு போனோடனே போகிறப்பே சொல்லிட்டு போவா, நீ உனக்கு பேர் இல்லை, கரடின்னு சொன்னால் எந்த கரடின்னு தெரியாது, அதனால் உனக்கு நடேசன்னு பேர் வச்சிடுறேன். எங்கள் அப்பா வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாக்கா நடேசன் நீ சொல்லிடு அப்படின்னு. சரி நடேசன் அப்படின்னு நடேசன் கரடி கிளம்பி போவார். கூட போன உடனே வீட்டுக்குள்ளே போவார். அந்த ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு வந்து கூடுதலாக 2 சகோதரிகள் இருக்காங்க. 2 சகோதரிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் இந்த லவ்வை சேர்த்து வச்சாக்க வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கங்கிற பிரச்சனையும் அந்த வீட்டில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 கல்யாணம் பண்ண மருமகன் இருக்காங்களா, அவங்க மோசமானவனுங்க, இந்த மாமனாரை மதிக்கவே மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது கூட்டிகிட்டு போய், பாப்பா இந்த மாதிரி இவர் பேர் வந்து நடேசன், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். என்னது கரடியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே டக்குன்னு அந்த கரடி என்ன பண்ணிடும், மாமனார் காலில் விழுந்துடும். காதலியோடைய காலில் வந்து காதலியோடைய அப்பா காலில் விழுந்துடும். அவருக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடும். நம்ம ஏற்கனவே 2 பிள்ளையை கட்டி கொடுத்தோம், அந்த 2 மருமகனும் நம்மளை ஒரு நாள் கூட காலில் விழுந்ததே இல்லை, இவன் தாலி கூட கட்டல, அதுக்குள்ளேயும் நம்ம காலில் விழுந்துட்டானே, உண்மையிலே இவன் தானே நல்ல மருமகனாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பா. சரி பரவாயில்ல, இதுதான் உன் முடிவுன்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்றார். அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் என் பிள்ளைய ஒரு கரடியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா, உண்மையான கரடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் கரடி மாதிரி இருக்கிறவங்களும் எவனும் கட்டி கொடுக்க மாட்டான் இல்லையா. அந்த அம்மா என்னவோ போராடுது. ஆனால் இந்த பொண்ணு விடாப்படியாக நின்று கல்யாணம் பண்ணியே தீரதுன்னு கல்யாணம் பண்ணுது. இப்போ கல்யாணம் பண்ணும்பொழுது ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பேசுவானுங்கப்பா, அதனால இந்த கல்யாணத்தை நீ காட்டிலேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிலேயே கல்யாணம் நடந்து காட்டிலேயே வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி காட்டில் வாழ்க்கை நடந்தால் காட்டில் வந்து அவங்க 2 பேரும் காதலின் உச்சத்தில் வாழ்வாங்க. சினிமாவில் நீங்கள் பார்க்காத ஒரு காட்சி, அதை சொல்லுவான். அந்த கதையில் பாலசக்கரை ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். அந்த கதையை நீங்கள் அவசியம் எல்லாரும் படிக்கணும். இது அறிவு திருவிழா என்பதனால் அந்த கதையை நீங்கள் அவசியம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த கதை ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அந்த கரடி சொல்லும், மனிதர்களை விட எனக்கு என்ன குறைச்ச, மனிதர்களுக்கு தலையில் மட்டும் தான் முடி இருக்குது, என்ன பார் உடம்பு முழுக்க முடி இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கணும் குளிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் மனிதர்களுக்கு இருக்குது, நமக்கு பார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அதோடைய பெருமைகள்லாம் சொல்லும். உண்மையிலே இவளுக்கு ரொம்ப ஆசை வந்து பிரியம் வந்துடும். ரொம்ப இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 1 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்துடும். கரடி குட்டிக்கு ஒரு கரடிக்கு பிறந்துடும். இப்போ கரடி பிறந்தாலும் மாமனார் மருமகள்கிட்ட போய் மாமனார் மாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இப்போ சொல்லும், அந்த கரடி சொல்லும், என்ன இருந்தாலும் என்னை மதித்து அவர் வந்து கண்டியாக உனக்கு கட்டி கொடுத்தாரு. நம்ம தெரியாமல், நாட்டுக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல் இருக்கலாம் வேணாம், ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம அவங்களோட பேரனை வந்து நம்ம மறைக்கக்கூடாது. அதனால் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஊருக்குள்ளே வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கும் பேரும் அவங்களே பேர் வைக்கட்டுங்கிற சொல்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து நடேசன் கரடியும் அந்த பொண்ணும் இவங்க அம்மா அப்பாட்ட வருவாங்க. வந்த உடனே இது மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, 1 வருஷமாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே பாதி விருப்பத்தில் தானே இருக்குது, கடுப்பில் தான் இருக்குது. என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன சரியாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். என்னம்மா நீ இப்படி சொல்கிற, நான் கொஞ்சோண்டு குளிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே ஒரு பெரிய அருவிக்கு கழிச்சிட்டு போவார். எனக்கு கொஞ்சோண்டு தேன் வேணும்னா இந்த காட்டில் இருக்கிற மொத்த தேனையும் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏங்க எனக்கு கொஞ்சோண்டு பூசிக்கு சந்தனம் வேணும்னு சொன்னால் ஒரு சந்தன மரத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு காட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும். நான் ஏதாவது எனக்கு கிழங்கு ஏதாவது கேணும் அப்படின்னா தேன், திணை, கிழங்கு, பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி கொட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கேம்மா கிடைக்கும்.
என்ன தான் சொல்லு, ரொம்ப ரொம்ப தப்புடி இதெல்லாம் அப்படின்னு அவங்க அந்த அம்மா சொல்லும். இப்படி சொல்லி முடித்த பிறகு அந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடும்னா, தனியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேம்மா எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறோம், உங்கள் அப்பா நடேசனோட பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படி கூட்டிகிட்டு போய் தனியாக கேட்கணும். ஏண்டி உண்மையாக தான் நீ சொல்கிறியா? உண்மையாகவே உன்னை அவன் நல்லா வச்சுக்கிறானா? யார் கரடி நல்லா வச்சுக்கிறானா அப்படின்னு கேட்டோன்னே, உண்மையாகவே நல்லா வச்சுக்கிறாம்மா. என்ன சொல்கிற? உனக்கு தெரியுமாம்மா, அவனுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கமே கிடையாதும்மா, அவன் சரக்கெல்லாம் அடிக்கவே மாட்டாம்மா, குறிப்பாம்மா ஃபேஸ்புக்கில் ஏதாவது கருத்து எழுதிட்டோம்னா யாருக்கிட்ட எழுதுறேன்னு கேட்க மாட்டாம்மா, சந்தேகமே படமாட்டாம்மா, யாரோட ஒரு தேர்ட்ட பேசுனா அவன் வந்து அதை ரொம்ப பெருசுப்படுத்தி குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு சண்டை போட்டதே இல்லைம்மா, அவ்வளவு நல்லவனாக இருக்கிறாம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பால் கொடுத்தது மட்டும்தாம்மா, நான் தூக்கி தூக்கி வளர்த்தது அவன் தான்மா. இன்னும் வளர்ந்து இது பெருசாக வரும்போது ஸ்கூலுக்கெல்லாம் கூட அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தோணுதுமா அப்படின்னா, உண்மையாகவே நீ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கடைசியில் முடிப்பார். உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காட்டில் இன்னொரு நல்ல கரடி இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு? எனக்கு அப்படின்னு முடியும் அந்த கதை. இந்த கதையின் வாயிலாக ஒரு அறம் சொல்லப்படுகிறது, ஒரு உண்மை சொல்லப்படுகிறது, ஒரு வாழ்வு சொல்லப்படுகிறது, ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது இல்லையா? இது எல்லாமும் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சொல்லியிருக்கிறதுங்கிறது தான் நான் இந்த 3 கதையும் சொல்ல வந்தேன். அங்கங்கே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்வாங்கி கொண்டு தான் நம்முடைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது பொதுவாக எல்லா கதையிலையும் அல்லது நடப்பு அரசியலில் கூட ஒரு தலைவன் எப்படி இருப்பான், ஒரு தலைவன்னா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இப்போ நிறைய இருக்குது. அணில் குஞ்சு கதையில் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போ அந்த கேள்வி வந்துடுது, யாரா தலைவன்? யார் தலைவன்? யார் தலைவன்? தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறவங்க தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையில். இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று இருக்குது. 1950களில் மாயவரத்தில் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து இன்றைக்கு போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப வசதியாக, இப்போ பாருங்கள், இப்போ வள்ளூர் கூட்டத்திலே நம்ம கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் இந்த வள்ளூர் கூட்டம் திறக்கும் போதே முத்தமறிஞரை கூட்டம் போட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் 50களில் எப்படி இருந்திருக்கும், அந்த கட்சி வசூல் பண்ணி நடத்தி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் போடுறார் மாயவரத்தில். அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் பேச போகிறார். அண்ணாவினுடைய உரையை கேட்கறதுக்காக பெருந்திரளான மக்கள் கூடுறாங்க, பிரமாதமாக இருக்குது. அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி ஒருத்தர் நடத்துகிறார். அவர் பேரை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறவர், அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குனாக்கா, மேடையில் அண்ணா பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை. ஒரு தலைவன் பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதுவும் குறிப்பாக அண்ணா மாதிரியான ஒரு ஆளுமை பக்கத்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய ஆசை, எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் என்னென்னா, கூட்டம் தொடங்குறதுக்குள்ள வழக்கம் போல் இப்போவும் நம்முடைய கூட்டங்களில், அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணன் திரும்ப அவர்கள் மேடையில எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கே சீட் இல்லாமல் நம்ம தோழர்கள் உட்காருவாங்க. ஆனால் அண்ணா கூட்டத்தில் அப்பையும் அப்படி நடந்திருக்கு. ஒரு கட்சியின் வளர்ச்சி போக்கில் அப்படி தான் இருக்கும் இல்லையா? எல்லாரும் தலைவரோடு நெருக்கமாக இருக்கணும், காட்டிக்கணும்னு அந்த வசூல் பண்ணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு சீட் இல்லாமல் போயிடும், மற்றவங்க எல்லாரும் உட்காந்துருவாங்க. கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி அண்ணாவை கூப்பிட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு மேடையில் இடம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு, ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு டக்குன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அண்ணா உட்கார்ந்துருக்கும் போதே அண்ணா காதுபடவே அண்ணாவே திட்டிடுறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவராக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூட்டம் நடத்துகிறேன், நான் பக்கத்தில் உட்காரல, நான் தானே நடத்துகிறேன், அவருக்கு வேணா என்னை கூப்பிட்டு உட்கார வைக்க வேணாமா, இந்த உட்கார்ந்துருக்கணும் எந்திரிக்க சொல்ல வேணாமா, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறார். அண்ணா காதில் வாங்கி கொண்டு எதுவுமே சொல்லலை. அந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக 1 மணி நேரம் உரையாற்றார். உரையாற்றி முடித்ததற்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நபர் பேசிய வசையை, அதற்கான விளக்கம் எதையுமே சொல்லலை. அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க இல்லை, அவங்க மொத்த பேரையும் தனியாக கூப்பிட்டாராம். அவர் மட்டும் விட்டுட்டு மொத்த பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கான், அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் போங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த சேரில் உட்காந்தாங்க இல்லை, அவங்கள்ட்ட மட்டும் பேசினாராம். என்ன பேசினாராம்? அந்த தம்பி கேட்டது சரிதான், அவன் ஒரு முக்கியத்துவமாக நான் வந்து இங்கே பேசணும் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் கூட்டம் போட்டிருக்கான். எல்லாருக்கும் சேர் போட்டு கூட்டம் நடத்துகிறான், தெருவில் நிற்க வைக்கல. 4 மணிக்கு நான் வருவேன்னு சொன்னால் 4 மணிக்கே என்னை கரெக்டாக வர வச்சுட்டான். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால் அண்ணாவை திட்டிட்டியாடா நீ அப்படின்னு அவனை யாரும் கோச்சிக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன்,
எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் இந்த கட்சியை விட்டு வெளியே போவதற்கு எந்த சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவனை நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும். அவன் மீது உங்கள் எல்லோரையும் விடவும் எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறார். அண்ணாவுக்கே பாசம் அதிகமாக ஆகக்கூடிய இடத்துக்கு அந்த அவர் மாறுகிறார். 15 வருஷம் அதற்கு பிறகு 15 வருடம் 1967 தேர்தல் முடிவு வருது. மாயவரம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது. அந்த பேர் யாருன்னா, அந்த மேடையில் இருக்கை கிடைக்காதவருடைய பெயர் தான் மாயவரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வெற்றி செய்தியை சொன்ன கிட்டப்பா என்கிற பெயர். அந்த கிட்டப்பா தான் அண்ணாவை திட்டினவர். 15 வருடமாக ஒரு தொண்டனை பார்த்து 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 அவனை பழக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்புடவனாக மாற்றி எந்த மேடையில் இருக்கை கிடைக்கவில்லையோ அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கக்கூடியவனாக ஒருவன் எவன் இருக்கிறாரோ அவர் தான் மாபெரும் தலைவர். அதனால தான் மாபெரும் தலைவர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ணாட்ட இருக்கக்கூடிய நிறைய இந்த பண்புகள் எல்லாமே நம்முடைய தமிழினுடைய அறத்திலிருந்து வந்த பண்பு. அவர் இடையில ஒரு முறை சிலம்பொலி செல்லப்பனையாவோட தமிழறிஞர் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன அண்ணா பற்றி அடிக்கடி அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவரெல்லாம் அவரோட பணியாற்றுறதுனால அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஐயா அண்ணா பற்றி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா ஒரு பண்பாளர், அது எல்லாரும் சொல்கிறது தான். அண்ணா ஒரு பண்பாளர் உலகத்துக்கே தெரியா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சம்பவம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அண்ணா முதல்வர் ஆயிட்டார், பேராற்றல் மிக்கவர், எதிலும் குறை கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவர் சொல்வதற்கு அப்படியே அடிபணிந்தார்கள். அதை தாண்டி அவர்கள் ஏதேனும் தவறு செய்தாலும் அவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அறிவாற்றல் பெற்றவராக அவர் இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வரார். ஐஏஎஸ் அதிகாரி ஏதோ சொல்கிறாரு. அண்ணா சொல்கிறாரு, அவர் கேட்டுட்டு வெளில போகிறார். வெளில அவர் போன பிறகு அண்ணா அவரிடம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது, அதை சொல்லாமல் விட்டுட்டார். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழரை அனுப்பிச்சு அவர் கூப்பிடுங்க, அவர் சொல்ல விட்டுட்டேன், அவர் கூப்பிடுங்க அப்படின்றார். இந்த தோழர் என்ன பண்ணியிருக்காரு, முதல் முறையாக நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோம்ல, இப்போ நம்ம அதை செய்ய மாட்டோம், அன்னைக்கு செஞ்சுருப்போம் இல்லையா, முதல் முறை வரும்போது அது பிரச்சனை இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கைத்தட்டி கூப்பிட்டார். ஹலோ 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 அண்ணா கூப்பிட்றாருன்ட்டார். அண்ணாவுக்கு பயங்கரமாக முகம் கருத்துருச்சான். அவர் சொன்னார், இந்த கை என்கிட்ட இல்லையா, நான் தட்ட மாட்டேன்னா, நீ எதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கைத்தட்டி கூப்பிட்றோம், ஏன்பா நம்ம 5 வருஷம் தான் இருக்க போகிறோம், அவன் 58 வருஷம் இருக்க போகிறான், அந்த அதிகாரியை அப்படி கூப்பிடலாமா அப்படின்னா, அதுக்குள்ளேயும் கைத்தட்டோன்னு அவர் வந்துட்டார். வந்ததற்கு பிறகு அண்ணா என்ன செஞ்சாருங்கிறதா ரொம்ப முக்கியம். வந்த உடனே, ஐயா ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் வேற ஒருத்தர் கூப்பிட சொன்னேன், அவர் கை தட்டணும் உங்களை நினச்சிட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டாராம். ஒரு அதிகாரியை எப்படி நடத்த வேண்டும், அருகிலே இருப்பவனோட எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தலைவன் தெரியணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது கூட பிரச்சனை இல்லை, இன்னொரு சம்பவம் நடந்துச்சு தம்பின்னு சொல்லி ஒன்று சொன்னார். அந்த சம்பவம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்னென்னா, ஒரு கட்சி தலைவர்கிட்ட தனியாக பேசணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் தலைவரிடம் தனியாக பார்த்து பேசலாம், பக்கத்தில் யாராவது இருந்தாக்கா நம்ம அவ்வளோ சுதந்திரமாக பேச முடியாதுங்கிறதுக்காக அந்த தனியாக ஒரு டைம் கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம். அந்த மாதிரி அண்ணாட்ட கேட்கும்போது அண்ணா கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் அண்ணாவுடைய ரொம்ப நெருக்கமான தோழர். அவர் இருக்கிறாரு. சிலம்பொலி செல்லப்பன் ஐயா இன்னும் 2-3 அந்த கல்வித்துறை சார்ந்த தோழர்கள் எல்லாரும் சந்திக்க போயிருக்கிறாங்க. அண்ணா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நண்பரை உள்ளே போயிட்டு அவர் வெளியில் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, எப்படி பேசுறதுன்னு இவங்க வேறு ஏதோ சுற்றி வளைச்சி பேசுகிறாங்க. ஐயா அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்களா, இங்கே போயிருந்தீங்களா, நான் அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்கிறாங்க. அண்ணாவுக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த உட்காந்துருக்கிறவங்க தான் அவங்க டிஸ்டர்பாக கருதுறாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். அவர் ஒரு தலைவன் என்பவன் என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் தலைவன் இல்லையா. என்ன நடந்தாலும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏங்க நீங்கள் எதுக்கோ கைத்தட்டுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாளி ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்டார் அவர். புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன சொன்னார், பக்கத்தில் இருக்கிற நண்பரை, தோழர்கள் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய முடியுமானார். வெளியே போங்கன்னு சொல்லலை அவர், ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமானாராம். என்ன அப்படின்னோடனே, நம்ம சட்டமன்ற நூலகத்தில் இந்த புத்தகம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பக்கத்தில் எழுதி ஒரு தலைப்பில் எழுதி இந்த புத்தகம் இருக்கான்னு பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க, தேடி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் அண்ணா நமக்கு ஒரு பணி கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வெளியில் போனாராம். வெளியில் போனோடனே அவர் திரும்பி வருவதுக்குள்ளேயே நம்ம செய்தியை சொல்லிடணுங்கிறதுக்காக வந்திருந்த கல்வித்துறை அதிகாரிகள் பேராசிரியர்களாக என்ன பண்ணுறாங்க, படப்படப்படன்னு பேசுனாங்களா. ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறீங்க அப்படின்னாங்களா. இல்லை ஐயா, கொஞ்சம் இதெல்லாம் உங்கள்கிட்ட தனியாக சொல்லிடணும்னு ஆசைப்பட்டோம், அதனால் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா. நான் எழுதி கொடுத்த புத்தகம் அந்த நூலகத்திலேருந்து எனக்கே முன்னாடியே தெரியும், அதனால் அவர் எங்கே தெரினாலும் அந்த புத்தகம் கிடைக்காது. ஏன்னா அந்த நூலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகமும் நான் படிச்சிருக்கேன்னு அவர் சொன்னாராம். எனவே ஒரு தலைவன் என்பவன் எல்லாம் படித்தவனாக இருக்கணும்,
எழிலன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் தலைவன் என்பவன் அப்படி இருக்கணும். இதெல்லாம் தலைவனுக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு அறிவு திருவிழா அப்படின்னு வந்த உடனே, வள்ளுவர் கூட்டம் அப்படின்னு வந்த உடனே எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வந்தது இந்த தேர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வள்ளுவர் கூட்டம் அப்படின்னு வச்சது ரைட்டு, தமிழினுடைய அறிவாசான் வள்ளுவனுடைய பெயர் வைக்கணும். இந்த தேரை எதுக்கு வைக்கணும்? இந்த தேரை எதுக்கு இங்கே வைக்கணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். ஏன் தேரை கொண்டு வந்து வள்ளுவர் கூட்டத்தில் வைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் யோசித்திருப்பார் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசித்தேன். அதுக்கான பதிலை வந்து நம்ம துரை தாமோதரன் அவர்கள் வந்து இங்கே மணியாட்டி காட்டிட்டார். இந்த மணியாட்டி காட்டினது என்னென்னா, இந்த தேருக்கும் மணிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இல்லையா? தேருக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மனுநீதி சோழன் ஒரு கதை இருக்குது நம்மகிட்ட. அந்த மனுநீதி சோழன் திருவாரூர் ஆண்டாள். திருவாரூரை ஆண்ட தில்லாளன் தான் மனுநீதி சோழனாக அறியப்படுகிறான். அது என்ன கதைங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கன்றை வந்து இளவரசன் கொன்றுவான். உடனே அந்த கன்றுக்காக அந்த பசு வந்து அந்த மனுநீதி சோழனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய மணியை அடிக்கும். உடனே அரசன் கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்பான். என் கன்றை இது மாதிரி உங்கள் பையன் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், உடனே அவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய தேர்காலை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய தேர் எடுத்துகிட்டு போய் அதே தேர்காலை தன்னுடைய சொந்த மகனை கொண்டுட்டாரு அப்படிங்கிறது ஒரு கதை இல்லையா? இது இடைக்காலத்தில் வந்த கதை. இது வந்து நீதிக்கு இன்னக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் இடைக்காலத்தில் பேரெழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த கதை சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா, அந்த கதையினுடைய குறியீடு என்னென்னா 3 விஷயம் இருக்குது அதில். சைவ சித்தாந்தத்தினுடைய முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம். இந்த பதி, பசு, பாசம் என்னங்கிறதெல்லாம் இன்னொரு மேடையில் நான் ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கான நேரம் இல்லை. அதனால் பதி, பசு, பாசம்னா, பதினா இறைவன் அல்லது தலைவன், பசுன்னா உயிர்கள், பாசம்னா கட்டுத்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த உயிர்களினுடைய கட்டுத்தலைகள் எல்லாம் எப்போ அதை அறுக்கிறாங்களோ அப்போ இறைவனை சேர்ந்துருவாங்கங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இது கண்ணதாசனே ரொம்ப பிரமாதமாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். உயர்ந்தவர்கள் திரைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்த ஒரு பொம்மை செய்தது தாம் விளையாட அப்படின்னு சொல்லுவார். அந்த இறைவன் செய்த 2 பொம்மைகள் பசுவும் பாசமும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். இந்த கதையை வந்து நம்ம புரிஞ்சிருப்போம். இந்த கதையை வந்து என்னுடைய தமிழாசிரியர் ஒரு நாள் சொன்னாங்க. எப்போ இந்த கதையை சொன்னாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து தமிழ் படம் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது கவிமணி தேசிய விழாவின் பிள்ளையுடைய ஒரு கவிதையை சொல்லி நடத்தினாங்க. தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குடிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளை பசு, அதான் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படிங்கிற பாட்டை சொல்லி நடத்திட்டு, இது மாதிரி கவிமணி தேசிய விழாவின் பிள்ளை எழுதியிருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. என்னோட சொன்னாங்க, அவருடைய ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தடவை கவிதை எழுதி கொண்டு போய் வச்சாராம். அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா எழுதுறப்பா, தொடர்ச்சியாக நீ எழுது அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தினதுனால தான் அவர் கவிஞராக மாறி இருக்காரு. அந்த கவிதை தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சாதாரண கவிஞர் இல்லைப்பா, அவர் தான் குழந்தைகளுக்காக முதல்ல கவிதை எழுதினவர், குழந்தை பாடல்கள் எழுதினவர் அவர் தான். அதனால் அவர் இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா இருக்க மாட்டோம், கிளாஸ் ரூமில் ஏஞ்சி, இல்லைம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கவிமணி போய் கவிதை எழுதி வச்சாருன்னா உடனே அவர் டீச்சர் வந்து படிச்சுட்டு அவரை பாராட்டி கவிஞனை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி நான் கவிதை எழுதிட்டு வந்து வச்சாக்க என்னையும் நீங்கள் பாராட்டுவீங்களான்னு கேட்டேன். நீ எழுதிட்டு வாடா, கண்டிப்பாக நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதே சந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து அவர் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டின்னு எழுதினாரா, நான் எடுத்துகிட்டு போய் ஏக்கத்தில் நிற்குது எண்ணெருமை, இதை ஏந்தியும் கொஞ்சிட யார் வருவார்னு எழுதிட்டேன். இப்படியே வரிசையாக மறுநாள் கொண்டு போய் காமிச்சேன். அவங்க உண்மையிலேயே ஆரத்தழுவி முத்தமிட்டு பிரமாதமாக எழுதுறாடா, நல்லா வருதுடா உனக்கு கவிதை, நீ நாட்டில் மிகப்பெரிய கவிஞர் ஆயிடுவேன்னு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க அந்த டீச்சர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா வாசிக்கிற, ரொம்ப நல்லா எழுதியிருக்கிற, நான் வந்து கிளாஸ் ரூமில் உன்னை வாசிக்க சொல்ல போகிறேன் பசங்க மத்தியில் அப்படின்னு சொல்லி பசங்க மத்தியில் இந்த கவிதையை வாசிக்க சொன்னாங்க. நான் வந்து ஏக்கத்தில் நிற்குது எண்ணெருமை அப்படின்னு சொன்னோன்னா கொல்லுன்னு சிரிச்சிட்டானுங்க பசங்க. ஏக்கத்தில் நிற்குது எண்ணெருமை, அதை ஏந்தியும் கொஞ்சிட யார் வருவார் நான் கேட்டோடனே பசங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு. டீச்சர் வந்து பாராட்டிட்டாங்க, ஆனால் இப்படி சிரித்தோடனே எல்லாம் சும்மா இருங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை மிஸ் இவன் எருமையெல்லாம் வச்சு பாட்டு எழுதிருக்கிறாள் அதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சுட்டாங்க. நான் என்ன கேட்டேன்னா, வெள்ளை பசுன்னு அவர் பாட்டு எழுதுனா தப்பு, கருப்பு எருமைன்னு நான் எழுதுனா தப்பா
பசு வந்து உயர்ந்தது, எருமை வந்து தாழ்ந்ததான்னு கேட்டேன். அவங்க உடனே வந்து ஒரு 30 வருஷம் கழித்து வள்ளுவர் கூடத்தில் போய் பேசுவேன்னு நினச்சாங்களோ என்னமோ சொன்னாங்க. தமிழில் அப்படியெல்லாம் பசு எருமைங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாதுப்பா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஐங்குறுநூறுலேயே அணிநடை எருமைன்னு ஓரம்போகையார் எழுதியிருக்கிறாரு. அகநானூரில் அண்ணல் நல்லேருன்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால் எருமையை வந்து நம்ம புகழ்ந்த ஒரு மரபு தான் நம்முடையது. எருமை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களையும் பாதுகாத்த போற்றிய மரபு தான் நம்முடைய மரபு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனுநீதி சோழன் கதையை சொல்லி முடித்தாங்க. அவங்க சொல்லி முடித்த பிறகு இந்த கதையை பற்றிலாம் நிறைய யோசித்து வச்சு அப்பப்போ தேர்ந்தே இருக்கும் பொழுது 1942 ஆராய்ச்சி மணி அல்லது மனுநீதி சோழன் அப்படின்னு ஒரு படம் வந்துருக்கு. அந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த படம் வந்ததை போன தலைமுறை உள்ளவங்களே பார்க்கல. ஏன்னா 1942 வந்தது. அந்த பிரதி எங்கேயுமே கிடைக்கல. நான் எல்லா இடத்துக்கும் எழுதி போட்டு கேட்டு தேடி பார்த்து இனிமேல் கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதில் இருக்கக்கூடிய பாட்டு புஸ்தகம், பழைய பாட்டு புஸ்தகத்திலேருந்து சில செய்திகள் இருந்துச்சு. அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ராஜா சாண்டோ, ரொம்ப முக்கியமான தமிழின் முக்கியமான முன்னோடி இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. 63-65 படங்கள் எடுத்திருக்கிறார் அவர். இந்த படத்தை மனுநீதி சோழன் வந்து மக்கள் வழக்கத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்தால் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு அவர் எடுக்கிறார். அப்படி எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து போய் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு மணி ஆராய்ச்சி மணி கட்ட விட்டு அந்த மணியை வந்து அந்த பசு அடிக்கணும் இல்லையா? அந்த மணியை வந்து அந்த பசு அடிக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த படமே எடுக்க முடியாது. அந்த கதையினுடைய முக்கியமான விஷயமே இந்த மணி அடிக்கிறது தான். நம்ம தாமோதரன் இப்போ மணி அடித்து காட்டினார்ல, அந்த மணி தான் அந்த பசு அடித்தாதான் அந்த கதை. ஒரு வாரமாக ஷூட் பண்ணி பார்க்குறாரு. கிழக்கால கையை அசைச்சு கூப்பிட்டோம்னா மாடு மேற்கால ஓடிடுது. சரி, மேற்கால தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு மேற்கால கேமரா வச்சு வடக்கால இந்த இடத்துலான்னு போனாக்கா இங்கிட்டு ஓடிடுது. மாடு என்ன பண்ணும்? மனுஷனுக்கே சொல்லி கொடுத்து ஒழுங்காக நடிக்க வைக்க முடியாது. அது தப்பாக அவர் நடிச்சானுங்க. பேப்பரை பார்த்து தப்பாக அவர் நடிக்கிறானுங்க. அது மாடு என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணல. இவருக்கு ஒரு வாரம் ஆகுது. ஃபிலிம் ரோல் இன்றைக்கி மாதிரி டிஜிட்டல் கிடையாது. அழிச்சிட்டு எடுக்க முடியாது. ஃபிலிம் ரோல் செலவாயிட்டே இருக்குது. ராஜா சாண்டா 63 படம் எடுத்தவர். தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ஒரு இயக்குனர். இங்கே லோக்கலில் வந்து படம் எடுத்துருக்காரு. கந்தன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒருத்தவங்க. அப்போ வந்து இது எடுத்துகிட்டு ஒரு வாரமாக எடுத்துருக்காங்க. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க, ஒரு மாதிரி கிண்டல் ஆகிட்டானுங்க. மாடை வச்சுட்டு எப்படி எடுக்க முடியும் பயிற்சி இல்லாமல் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், குறுக்க ஓடி போய் கந்தன் காசெல்லாம் கரியாக போகுது. இவர் பெரிய டைரக்டர் தான், யானைன்னு தன்னை நினச்சிக்கலாம். ஆனால் யானைக்கு அடி இருக்கும்னு சிரிச்சிட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் ராஜா சாண்டோவுக்கு? பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு அவருக்கு. இவா அப்படின்னாரு. இந்த பையன் கிட்ட போனான். என்ன, ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? ஏங்க, நீங்கள் படம் எடுக்கலைங்கிறது தான் நான் சொன்னேன். வீடு கட்டுறதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? ஒரு வீடை கட்டினா தான் அந்த வீட்டில் இருக்க குறைய சொல்லலாம். வீடை கட்ட தகுதி இல்லாதவன் இந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னால் முடிஞ்சதுன்னா நீ எடுத்துக்காட்டு அப்படின்ட்டார். என்னால் முடியுங்கிறதுனால தான் நான் கிண்டல் அடிச்சுட்டான் அவன். என்னால் முடியும்னா 7 நாளாக முடியல இவரால். ஏற்கனவே 63 படம் எடுத்தவர். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டரு. ஒரு பசுமாடு வந்து கைத்தை பிடிச்சி மணியை அடிக்கணும். அந்த மணியை அடிக்க வைக்க முடியல அவரால். இந்த சின்ன பையன் யாருன்னே தெரியல யாருக்கும். அவன் வந்து முடியும்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ உள்ள ஆட்கள் மாதிரி இப்போ உள்ள டேரக்டர்கள் மேலே கோவம்லாம் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப சாந்தமான ஆள். அவன் ஒரு பைசன் டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன பையன். அவன் என்ன பண்ணிட்டான், என்னால் முடியும்ட்டான். என்னடா உன்னால் எப்படிடா முடியும்? எனக்கு 2 நாள் முன்னாடி டைம் கொடுங்கன்றான். சரிடா, 2 நாள் டைம் எடுத்துக்க. 2 நாள் கழித்து நீ ஷூட் பண்ணும்பொழுது ஃபிலிம் ரோல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் பண்ணணும். கண்டிப்பாக மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ட்டான். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க. ஒன்றும் பண்ணலை. அந்த ஆராய்ச்சி மணிக்கு நேராக ஒரு முளைக்குன்ன ஊர்னி அந்த மாட்டை கட்டிட்டான். கட்டிட்டு டெய்லி காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து கொண்டு போய் அந்த பசுமாட்டை நாக்கில் தடவுறது. இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் அந்த மணியோட நாவலை தடவிடுறது. இந்த மாடு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே கொஞ்சம் தடவும் அங்கே கொஞ்சம் தடவும், இப்படி தடவி உட்காந்துட்டான். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இவன் படம் எடுக்கணும்னு சொன்னால் இவன் இந்த பக்கம் கொஞ்சம் வெள்ளம் அந்த பக்கம் கொஞ்சம் வெள்ளத்தை தடவிட்டு விட்டுட்டான். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானே. என்னொன்னே ராஜா சாண்டாவே ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம தாமோதரன் செஞ்ச மாதிரி பல ட்ரிக்கான மேஜிக்கால இருக்குது. என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு திருப்பி முத நாள் முழுக்க அந்த வெள்ளை மெடிசனை கொடுத்துட்டான். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தடவிட்டான். ஓகே, 2வது நாள் என்னடா பண்ணுவான்னு பார்த்தார். 2வது நாள் என்ன பண்ணுறான், அந்த வெள்ளத்தோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காயையும் சேர்த்து
இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். மாடு கட்டியே தான் இருக்குது. இந்த மாடு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இது வெள்ளத்தோட சுவை தெரியுதா, தேங்காவோட சுவை தெரியுதா, இதுதான் அங்கே போய் வைக்கிறாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. 3வது நாள் சார் ரெடி ஸ்டார்ட் சார் கேமரா ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டான். ஆன் பண்ணோடனே மாட்டை அவுத்து விட்டான். மாடை அவுத்து விட்டோடனே இங்கே கொஞ்சம் வெள்ளத்தை தடவை மாதிரி நேராக ஓடி போய் அங்கே நக்கிச்சது. அந்த காட்சி எடுத்துட்டாங்களா அந்த படத்தை. அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னடா இப்படி ஒரு ட்ரிக்கு உலகத்தில் எவனுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து அடுத்த திரைப்படமான பூம்பாவையில் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியை நான் படித்தேன். இப்போ உங்களுடைய எல்லா கேள்வியும் அந்த பையன் யார், அந்த பையன் யாரும் கிடையாது. 50களில் பராசக்தி என்கிற ஆகச்சிறந்த திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு என்பதில் பஞ்சுவுடைய கதை தான் அது. அந்த பஞ்சு அன்னைக்கே பசுமாட்டு நாக்கில் வெள்ளத்தை தடவுனார். அப்படிப்பட்ட தந்திரக்காரர் தான் பராசக்தி படத்தை எடுத்தாருங்கிறத வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கலை இலக்கியம் சினிமா எல்லாத்துக்குள்ளேயும் நம்முடைய பண்பாடு வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த பஞ்சு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். பராசக்தி திரைப்படம் வந்து தாஷ்கண்டில் வந்து உலக திரைப்பட விழாவில் திரையிடுவதற்காக கேட்குறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அந்த படத்தை திரையிடாங்க கூடாதுன்ட்டார். அவர் எழுதுகிறார். பஞ்சு அவர்கள் எழுதுறது இன்னமும் ஆதாரமாக இருக்கிறது. உலகமே போற்றி வியந்த அந்த திரைப்படத்தை அந்த உலக திரைப்பட விழாவில் திரையிடக்கூடாதுன்னு முத்தமிழறிஞர் சொல்கிறார். ஏன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நான் இந்த படம் எடுத்தது, இந்த கதையில் எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ளே இருக்கிறவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக தானே தவிர இந்த கேடுகளை எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு போய் காட்டி என் நாடு இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று இறையாண்மைக்கு எதிராக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை நான் எடுக்கலன்னு சொன்னாராம். இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் படிப்பதன் மூலமாக தான் நமக்கு தெரியுது. இந்த தேர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நான் தேரில் கொண்டு வந்து முடிக்கணும் இல்லையா? இந்த கதையை முடித்தாதான் பசு என்ன, நரி என்ன, கரடி என்ன, நாய் என்ன அப்படிங்கிற எல்லாமும் நம் பண்பாட்டில் தொடர்ச்சியாக தொன்று இருக்கிறது. இந்த எருமையை பற்றி இடையில சொன்ன பார்த்தீங்களா, எல்லாரும் சிரித்தாங்க, பசங்கள்லாம் சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் டீச்சர் தான் அதுவும் சொன்னாங்க. ஏன்பா எருமையெல்லாம் மோசம் கிடையாது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மந்திரிக்குமாரிங்கிற ஒரு படத்தில் வசனம் எழுதியிருக்கிறாரு. அந்த வசனம் எழுதின அந்த படத்தில் கூட எருமை கண்ணுக்குட்டி என்ன எருமை கண்ணுக்குட்டின்னு அதில் பாட்டு வந்திருக்குப்பா. அதனால் பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு காலத்துலையும் எருவ மாட்டை வந்து தாழ்ந்து நம்ம பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சொல்கிற மாதிரி எருவ மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி எருவு மாதிரி இருக்கிற அப்படிலாம் சொல்கிறதுங்கிறது யமன் வாகனமாக இன்றைக்கி மாற்றி வைத்திருக்கக்கூடிய கற்பிதம் தானே தவிர எருமை என்பது நம்முடைய உழவுக்கு பயன்படக்கூடிய ஒரு விலங்கு. அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு காலத்துலேயும் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லி இதெல்லாம் நிறைய படித்து ஒன்றொன்றாக பார்க்குற பொழுது ரொம்ப சமீபத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த திருக்குறள்வர் வந்து எப்படி காலத்துக்கு ஏற்பெல்லாம் மாறி மாறி நாம் பொருள் கொள்வதற்கான அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த குறள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது. என்னென்னா வழக்கமாக இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ எருமை பசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இயல்பாக நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்குது. ஒரு சொல்லவடை மாதிரி ஒன்று சொல்லுவோம், பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருக்குள்ளே என்ன இருக்குது? பசு வந்து ரொம்ப சாந்தமானது, புலி படு பயங்கரமானது. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னாக்க ஒரு புலி வந்து தன்னை சாந்தமாக காட்டிக்கிறதுக்கு நடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓமையை வள்ளுவர் வந்து ரொம்ப பிரமாதமாக மாற்றி புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்கிறார். கூடா உலகத்தில் வர 547வது குறள். அதை நீங்கள் போய் அவசியம் படித்து பாருங்கள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிறது அந்த குறள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பசுங்கிற சொல் தமிழ் சொல்லே கிடையாது. பசு என்பதற்கு நம்ம ஆ அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஆவின் பால் அப்படிலாம் சொல்கிறோம். ஆ, பெற்றம், குரம், கோமளம், சுரை, சுதை, வருஷம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. பசுங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் தான் நம்மகிட்ட வந்துச்சு. ஆனாலும் நம்ம அந்த அர்த்தத்தில் நம்ம பொருள் கொள்கிறோம், அது வேற. அதில் அவர் என்ன சொல்கிறார் அந்த குறள்னா, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலி போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு அந்த சொல்கிற புலி போர்த்து மேய்ந்தற்று, புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்றுங்கிற குறளில் ஒரு மாட்டுக்குள்ளே ஒரு வயலுக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த பசு என்ன பண்ணிச்சான், புள்ளையும் நெல்லையும் திங்கணும்னு ஆசைப்படுற அந்த மாடு வயலில் இறங்கி புலித்தோலை போத்துட்டு இறங்கின உடனே மக்கள் எல்லாரும், உழவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா புலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால மேயக்கூடிய மாடு எப்பொழுதுமே பசுவை கூட என்ன செஞ்சிருமா, புளியை போத்திக்குமா. இன்னைக்கு எந்த பசு எதை மேயறதுக்கு என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம்
நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஓமையை கூட கொஞ்சமாக மாற்றி அதை வேறு விதமாக நம்ம அர்த்தம் கொள்வதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு குறளாக அந்த குறள் இருக்கும். இன்னொரு குறள் அதே மாதிரி ஒன்று இருக்குது. வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின். இந்த குறள் வந்து என்ன அர்த்தம் சொல்லுவோம்னாக்க, வேலை வச்சு ஒரு அரசன் சண்டை போடுறதுனால வெற்றி வந்துடாது. நல்ல அரசாட்சி, நல்ல செங்கோலை வைத்து எவன் அரசன் அரசாட்சி செய்கிறானோ அதனால தான் நாட்டில் வெற்றி பெறுமே தவிர வேலை வைத்து கொண்டு சண்டை போடுவதனால் வராதுன்னு அந்த காலத்தில் சொன்னோம். நம்ம வந்து இடையில நிறைய காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். வேலை தூக்கிட்டு எலெக்ஷன் டைமில் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ திருப்பி சொல்லி பாருங்கள். வேலன்று வெற்றி தருவது, வேல்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சனாதனம். வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின். அப்படின்னா சனாதனம் உங்களுக்கு வெற்றி தராது, ஜனநாயகம் தான் வெற்றி தரும் அப்படிங்கிறத நோக்கி அந்த குறளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு அர்த்தம் அந்த குறளுக்குள் இருக்குது. நம்ம இப்படியே சொல்லிட்டா பேசிக்கொண்டே இருக்கலாம். நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தாலும் கூட நேரம் அனுமதிக்கலை. ஒரு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலான்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு திருக்குறளாக படிக்க படிக்க ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய கதைகள், வியப்பளிக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே தமிழில் இருக்கிறது. தமிழ் எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப தன்னை உயிர்களுக்கானதாக, எல்லாருக்கும் எல்லாமுமானதாக வச்சுருக்கான். இந்த தேர்கதையை நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேர்கதையை வந்து 3 விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தமிழுக்கு அறம் என்று பெயர் அப்படின்னு தலைப்பு கொடுத்ததுனால தலைப்பை ஒட்டியும் கொஞ்சம் பேசிடணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். 3 விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ சொன்னது மனுநீதி சோழனுடைய அந்த தேர். இன்னொரு தேர் ஒன்று இருக்குது. அந்த தேர் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர். நற்றினில் வரக்கூடிய 11வது பாட்டு, உலோச்சனார் எழுதிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, புணரி பொருத பூமலர் அடர்கரை ஆழி மரும்பின் அளவன் ஓம்பி வல்வன் வல் பாய்ந்து ஊற நிலவு விரிந்தற்றால் காணலானே அப்படின்னு. அந்த விளக்கமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தோழி வந்து தலைவிகிட்ட சொல்கிறா, தோழியின் தலைவி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தலைவி சொல்கிறா, எனக்கு என்னமோ அவன் மேலே நம்பிக்கை இல்லைப்பா, அவன் வரேன்னு சொல்கிறான், வராமல் போயிடுறான். 11 மணிக்கு வந்து திடீர்னு கூப்பிட்றான், அதுவும் கோயம்புத்தூரில் எங்கேயாவது தனியாக இருக்கிற ஒரு இடத்துல கூப்பிட்றான். அதனால் எனக்கு அவன் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை வரல, அது லவ்னே எனக்கு புரியல, அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் அவனை பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படிலாம் சொல்லாத, அவன் பார்க்கவே ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான், அப்படிலாம் சொல்லாத, அவன் உண்மையிலே நல்ல பையன்தான். எப்படி சொல்கிற நீ? நான் அவனோட பழகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாமல் உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரியும், அவன் நல்லவன் தான். அவன் ஒவ்வொரு தடவையும் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? நீ எப்போதுமே அவனை சந்திக்கிறது நைட்டில் தான் சந்திக்கிற, இரவு நேரத்தில் தான் வர்றான். அவன் வந்து ஒரு நெய்தல் நிலத்தை சேர்ந்தவன். நெய்தல் நிலம்னா கடற்கரை புறத்தில் இருக்கிறவன். அவன் வர்றது நடந்து வர முடியல, அவன்கிட்ட ஒரு தேர் இருக்குது, அந்த தேரில் தான் வர்றான். அப்படி வரும்பொழுது இரவு நேரம் நிலவு பார்த்த உடனே கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்டுகள் எல்லாம் கரையில் வந்து விளையாடி கொண்டிருக்கும். அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நண்டுகளை நம்முடைய தேர்காலில் மிதித்து கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக தேரை ஓட்ட முடியாமல் தேர்காலில் நண்டு சிக்கிவிடுமோ என்று பயந்து அவன் வருவதனால், ஒரு உயிரை கூட, ஒரு நண்டின் உயிரை கூட கொன்றுவிடக்கூடாது என்று வருவதனால் தாமதமாகி விடுகிறது. அதனால் அவனை போய் நீ தப்பாக நினைக்காதம்மா, உன் காதலை விட ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த உலோச்சனார் கதையை முற்பகுதியில் வச்சுக்கோங்க. முற்பகுதியில் நம் தேரை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சோம்? உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வைத்திருந்தோம். அடுத்தது மனுநீதி சோழன் காலத்தில் இந்த தேரின் மூலமாக நீதி வழங்க வேண்டும் என்று வைத்தோம். அந்த நீதி வழங்க வேண்டும் என்று வைக்கும் பொழுது அந்த அரசனுக்கு பேர் நம்ம என்ன வச்சுருந்துருக்கணும்? மனுநீதி சோழன் பேர் வச்சுருக்கிறோம். உண்மையாக எப்படின்னா வச்சுருக்கணும்? மணிநீதி சோழன் தான் வச்சுருந்துருக்கணும் இல்லையா? மனுநீதி சோழன் வச்சதுனால தான் என்னென்னா, உயிருக்கு உயிர் எடுக்கணும்னா அவன் ஒரு நீதியை சொல்லியிருக்கிறதா நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். எனவே உயிருக்கு உயிர் எடுப்பதல்ல நீதி, எந்த உயிரும் சாகக்கூடாது என்று இருப்பது தான் நீதி, அதுதான் சமநீதி. மனுநீதி என்பது நம்மளுடைய மரபு இல்லை என்பதைத்தான் அந்த சங்கப்பாட்டு சொல்லுது. சரி, இதெல்லாம் முடிச்சு இப்போ நம்ம என்ன சார் சொல்ல போகிறோம்? இந்த தேரை வச்சுக்கிட்டு, இந்த கதையை வச்சுக்கிட்டு சொல்லணும்னா, இறுதியாக நான் சொல்ல விடுவது ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கூட்டம் எதற்கு, இந்த அறிவு திருவிழா எதற்கு, இந்த புத்தகங்கள் எதற்கு, இந்த ஆட்சி எதற்கு, இந்த கொள்கைகள் எதற்கு, கோட்பாடுகள் எதற்கு அப்படிங்கிற எல்லாமும் உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த குறளும் ஒரு குறள் தான், அந்த செய்தியும் ஒரு குறள் தான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படிங்கிற அந்த குறள். அந்த குறள் தெரியுது உங்களுக்கு, அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. எனவே எல்லாருக்கும் எல்லாமும் என்பதைத்தான் தமிழுடைய மரபாக இருந்திருக்கிறது.
நேரம் இனிமேலும் என்னோட உரையை வந்து ரொம்ப சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.